ஒரு சாம்பிள் எடுத்ததுல இருந்து ரிப்போர்ட்டா ரிசீவ் பண்ற வரை ஆகிற டைம் தான் இது டர்ன் அரவுண்ட் டைம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டாண்டர்டா எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டாண்டர்டா ஒரே டைம் தான் ஆகும். அந்த டைம் நமக்கும் தெரியணும், பேஷண்ட்டுக்கும் தெரியும். நான் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன், கொடுக்கும்போது எனக்கு இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியணும், அதை டெஸ்ட் ரன் பண்ற சிஸ்டருக்கும் தெரியும். ஸோ தெரிஞ்சதுன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்காது. ரெண்டாவது, குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டான ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் படி அந்த ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு, டிலே ஆகாது. டு பிரிவென்ட் டிலே. இதை எப்படி ரெண்டு விதமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஒன்னு, பேஷண்ட்டுக்கு தெரியணும், பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா அட்டெண்டருக்கோ தெரியணுங்கிறதுக்காக அந்த லேப்ல எங்க பில் பண்றாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு வச்சுருவாங்க, டர்ன் அரவுண்ட் டைம் போர்டு. அந்த போர்டுல என்ன இருக்கும்? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஆகும் நேரம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் மென்ஷன் பண்ணிருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால என்ன லாபம்? ஃபர்ஸ்ட் திங், பேஷண்ட் வந்து கேட்க மாட்டாரு கண்டினியூஸா வந்து இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் வராது. ரெண்டாவது, உங்களுக்கு எஸ்ஓபி இருக்குது, இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளவு நேரம் கண்டிப்பா ஆகும், அப்ப அவர்கிட்ட காமிக்கலாம், இங்க இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் நாங்க முதல்ல இருந்தே இன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான ஆவணம் இங்க இருக்குது. சோ நீங்க அதுக்காக அந்த நேரத்துக்கு நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகும். அப்ப அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்காது, உங்களை திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுச்சா டர்ன் அரவுண்ட் டைம்? ரெண்டாவது, உங்களுக்கு அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதான் ரெஜிஸ்டர், டர்ன் அரவுண்ட் டைம் ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர்ல என்ன இருக்கும்? பேஷண்ட் நேம், ஏஜ், செக்ஸ் அண்ட் ஐபி நம்பர், எப்ப சாம்பிள் ரிசீவ் பண்ண, எப்போ ரிப்போர்ட் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ கடைசியாக என்ன பண்ணுவாங்க? குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு ஒரு மாசத்துல அந்த ஒரு சாம்பிள் ரேண்டம் சாம்பிள் எடுப்பாங்க, எடுத்துட்டு அந்த டைமுக்கு மேட்சா இந்த டைமுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்ல டிலே ஆயிருக்குதா, டிலே ஆயிருக்குதுன்னா என்ன இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன கம்யூனிகேஷன் என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் டர்ன் அரவுண்ட் டைம். இதுதான் டர்ன் அரவுண்ட் டைம் புரோட்டோகால். டர்ன் அரவுண்ட் டைம் புரோட்டோகால் ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைம்னா சாம்பிள் ரிசீவ் டைம்ல இருந்து ரிப்போர்ட் ஆகிற டைம். ரெண்டாவது, ஒரு டர்ன் அரவுண்ட் டைம் போர்டு இருக்கணும், ஒரு ரெஜிஸ்டர், ஒரு ரெஜிஸ்டர். இதான் ப்ரூஃப், இதான் டர்ன் அரவுண்ட் டைம். கிளியரா? டர்ன் அரவுண்ட் டைம்ல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து நம்ம பார்க்க போறது கிரிட்டிக்கல் அலர்ட் வேல்யூஸ். கிரிட்டிக்கல் அலர்ட் வேல்யூஸ் இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு ரிப்போர்ட் வந்து நார்மலா இருக்கலாம், அப்நார்மலா இருக்கலாம், கிரிட்டிக்கலா இருக்கலாம். இப்போ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வர்றாரு, ஹெச்பி வந்து 11 இருக்குது, இட் இஸ் நார்மல். ஹெச்பி 9 இருக்குது, இட் இஸ் அப்நார்மல். அதே ஹெச்பி 5 தான் இருக்குது, இட் இஸ் கிரிட்டிக்கல். புரிஞ்சுச்சா? நார்மல்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, இட் இஸ் அப்நார்மல். ரொம்ப கம்மியா இருக்குது, கிரிட்டிக்கலா இருக்குது, பேஷண்ட் நீட் இமிடியேட் ட்ரீட்மெண்ட், இமிடியேட்டா தெரிஞ்சு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது என்னது? கிரிட்டிக்கல் வேல்யூஸ். புரிஞ்சுச்சா? சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், ஹெமடாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, மாலிகுலர் அண்ட் ஹிஸ்டோபேத்தாலஜி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன், அவங்களோட ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ் சொன்னோம்ல, அந்த ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ்ல எதுலாம் நார்மல், எதுலாம் அப்நார்மல், எதுலாம் கிரிட்டிக்கல் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஒரு பிரிண்டட் காப்பீஸா என்னோட ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ்ல ஹெமடாலஜில இதெல்லாம் கிரிட்டிக்கல் வேல்யூஸ், இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும், நான் பண்ணுவேன் அப்படிங்கறது இந்த எஸ்ஓபி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த போஸ்டர். அந்த போஸ்டர் லேப்லயும் இருக்கணும், வார்டுலயும் இருக்கணும், லேப்லயும் இருக்கணும், டிபார்ட்மெண்ட்ஸ் அத நர்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இருக்கணும். சோ நர்சஸ்க்கும் தெரியும் இது கிரிட்டிக்கல் வேல்யூ. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்தோன்னே ஐயோ இந்த வேல்யூ வந்திருக்கு, இது கிரிட்டிக்கல் வேல்யூஸ் இருக்கு, சோ நம்ம உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது என்ன பண்ணணும்? இன்ஃபார்ம் பண்ணதை டாக்குமெண்ட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? இன்ஃபார்ம் பண்ணதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, கிரிட்டிக்கல் அலர்ட் ரெஜிஸ்டர். கிரிட்டிக்கல் அலர்ட் ரெஜிஸ்டர் அப்படினா என்ன? யார் பேஷண்டோட டீடைல்ஸ், என்ன கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்துச்சு, எந்த டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண, யாரு இன்ஃபார்ம் பண்ணா, எவ்வளவு டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறது அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கும் தெளிவா. ரெண்டாவது, அந்த ரெஜிஸ்டர்ல 24 மணி நேரத்திற்குள் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த எந்த டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களோ அவங்க கிட்ட சைன் வாங்கிக்கணும். வாங்கினாதான் இட் இஸ் ரிலையபிள். இல்ல அவங்க கிட்ட சைன் வாங்கினா இட் இஸ் நாட் ரிலையபிள், அது வந்து ஒரிஜினல் கிடையாது. புரிஞ்சுச்சா? சோ கிரிட்டிக்கல் அலர்ட் ரெஜிஸ்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் அலர்ட் வேல்யூஸ் பாலிசி என்ன? உங்களோட லேப்ல உங்களோட ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் கீழ வர்ற நார்மல், அப்நார்மல், கிரிட்டிக்கல் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, கிரிட்டிக்கல் வேல்யூஸ் என்னலாம்ங்கறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும். மூணாவது, அந்த லிஸ்ட் அவுட்டை எல்லா நர்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணிருக்கணும்.
நாலாவது அந்த ரிப்போர்ட்ஸ்ல இமிடியேட்டா ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உடனே ட்ரீட்டிங் டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இமிடியேட்டா பேஷண்ட்டுக்கான அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண உதவி செஞ்சிருக்கணும். இது போக கூடுதலா நீங்க அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிள் டாக்டர் கிட்ட என்ன பண்ணிடணும். இதுதான் கிரிட்டிக்கல் வேல்யூஸ். இதுதான் கிரிட்டிக்கல் அலர்ட் வேல்யூஸோட புரோட்டோகால்ஸ். புரிஞ்சுச்சா? கிளியர்? இதெல்லாம் டவுட் இருக்கா? இந்த மூணு ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், டர்ன் அரவுண்ட் டைம், கிரிட்டிக்கல் அலர்ட் ரெஜிஸ்டர், இது மூணு. சோ இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு எதுக்காக வார்டுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்குங்கிறது? ரெஜிஸ்டர்ஸோட பர்பஸ் there is a protocol. அந்த protocol டாக்குமெண்டேஷன் தான் அந்த பர்பஸ். இந்த டாக்குமெண்டேஷன் தான் இந்த ரெஜிஸ்டர்ஸ். இந்த டாக்குமெண்டேஷன் தான் கிளியரா? அடுத்து நம்ம பார்க்க போறது IQ EQ. IQ EQ. QC னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் QC னா என்னது? குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லனா குவாலிட்டி செக்ஸ். சரியா? ரெண்டு சொல்லுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லனா குவாலிட்டி செக்ஸ். அது பேர் வந்து குவாலிட்டி செக். குவாலிட்டி செக்னா அதோட தரத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மெஷின்ல ரன் பண்ண போறோம். ஒரு மெஷின்ல இத ரன் பண்ண போறோம். சோ மெஷினுக்குன்னு ஒரு தரம் இருக்கும். மெஷினுக்குன்னு ஒரு தரம் இருக்கும். மெஷின் சரியா இருந்தா தான் நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் சரியா இருக்கும். நான் இப்போ சிம்பிளா ஒரு பேஷண்டோட பிளட் எடுத்து போறேன். மெஷின் தப்பா இருக்குது. அப்ப வர்ற வேல்யூ கரெக்ட்டா இருக்குமா? அப்ப அதை பேஸ் பண்ணி என்னால ட்ரீட்மென்ட் பண்ண முடியுமா? சோ அப்ப டெய்லி காலையில நான் வரும்போது மெஷினை ரன் பண்றதுக்கு முன்னாடி என் மெஷின் சுத்தமா இருக்குதா, கிளியரா வேல்யூஸ் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கான்னு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் அதை ஃபைனலைஸ் பண்ணணும். எப்படி ஃபைனலைஸ் பண்ணணும்? அதுக்காக கொடுக்கப்பட்டதா இந்த QCs. அதுக்காக கொடுக்கப்பட்டதா இந்த QCs, குவாலிட்டி செக்ஸ். அதை என்ன பண்ணுவாங்க? அந்த குவாலிட்டி செக்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸ்டாண்டர்டா ஒவ்வொரு குவாலிட்டி செக்ஸ்க்கும் லோ வேல்யூ இருக்கும், அப்புறம் ஹை வேல்யூஸ் இருக்கும். அது டிபெண்ட்ஸ். அந்த குவாலிட்டி செக்ஸ்க்கு அவங்க கொடுத்துப்பாங்க. இதுக்கு லோ வேல்யூ வரும், இதுக்கு நார்மல் வேல்யூ வரும், இதுக்கு ஹை வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் கரெக்ட்டா வந்துச்சுன்னா அந்த மெஷின் கரெக்ட்டா அவங்க கரெக்ட்டா ஸ்டாண்டர்டா ஒரு மெஷின் கொடுத்து ஒரு புரோட்டோகால் கொடுத்து இதுக்கு இவ்வளவு வேல்யூஸ் வரும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க சிம்பிளா உங்களோட என்ன போடுறீங்க? யூரியா போடுறீங்களா? சோ யூரியான்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டி செக்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இது நம்மட வந்து நார்மலா ஹைல அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துப்பாங்க. மேபி ஒரு 65 109 கொடுத்துட்டாங்க. 109 வந்துச்சுன்னா அந்த மெஷின் கரெக்ட். வரலனா அந்த மெஷின், ஏன்னா அது வந்து ஆல்ரெடி செக் பண்ண QC, ஆல்ரெடி அது வேற ஒரு மெஷின்ல ரன் பண்ணி அது ஃபைனலைஸ் பண்ண வேல்யூ, அதே வேல்யூ தான் இந்த மெஷின்லயே வரணும். வரலனா என்ன பிரச்சனை? நம்ம மெஷின்ல தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ தப்பா வருது. ஃபர்ஸ்ட் நீங்க போடுறீங்க, இந்த வேல்யூ தப்பா வருதுன்னா ரியேஜன்ட்ஸ், மெஷினோட கண்ட்ரோல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இது எல்லாம் அனலைஸ் பண்ணி மெஷினை சரிப்படுத்திக்கணும். நான் மனுஷனோட சாம்பிள பேஷண்டோட சாம்பிள உள்ள போடுறதுக்கு முன்னாடி என் மெஷினை சரி பண்ணிக்கணும். அது சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு பார்க்கிறது தான் அந்த QC. புரிஞ்சுச்சா? அதுல ரெண்டு இருக்கு, இன்டர்னல் QC, எக்ஸ்டர்னல் QC. ஒரு நம்ம மெஷினை நம்மளோட QC வச்சு நம்மளே வெரிஃபை பண்ணிக்கிறது இன்டர்னல் QC. அது வெளிய ஒரு லேப், மெஷின் டு மெஷின் கம்பேரிசன். இப்போ நாம எங்க கொடுக்குறோம்? வெல்லூர். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு லேபாரட்டரி. அந்த லேபாரட்டரி பேர் வந்து ரிகாஸ்ங்கிற ஒரு லேபுக்கு, அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு லேபாரட்டரி. அந்த லேபுக்கு நம்மளோட QC கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். நம்மளோட மெஷினுக்கும் அவங்களோட மெஷினுக்கும் வேரியேஷன் இருக்குதா? ஒரு 10% ஒரு 10% அக்செப்டபிள். இந்த மாதிரினா மெஷின் டு மெஷின் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்காக அதாவது இதே மெஷின்ல இதே ரியேஜன்ட்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேல்யூஸ் வந்திருக்கு, அதோட மீன் வேல்யூஸ் வந்து டார்கெட்டா கொடுப்பாங்க. அந்த வேல்யூல நம்ம வேல்யூ எவ்வளவு க்ளோஸா வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெஷினோட குவாலிட்டி. இப்போ அந்த மெஷின் வேல்யூஸ் எல்லாத்துலயும் அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துப்பாங்க. அந்த வேல்யூக்குள்ள வரலன்னா நம்ம மெஷின்ல ப்ராப்ளம் இருக்கு. சரியா? அதை வச்சு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்னலா நம்ம ஒரு ரன் பண்ணி பார்க்கறோம். அதே இத வெளிய ஒரு ஸ்டாண்டர்டான லேபாரட்டரி கொடுத்து அதே ரன் பண்ணி பார்க்கறோம். சோ ரெண்டுமே கரெக்ட்டா இருந்துச்சா நம்ம மெஷின்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மெஷினை செக் பண்ணணும். மெஷினோட ரன்னிங், அதுல ஏதாவது அந்த ரியேஜன்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண ரியேஜன்ட்ஸ் எதுலயா உள்ள பிரச்சனை இருக்கா, அது அதுக்கப்புறம் சர்வீஸ் பர்சனுக்கு வர சொல்லி அந்த பர்சன் செக் பண்ணி அதுக்கு நமக்கு ஒரு ஃபைனல் கரெக்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கரெக்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் இன்டர்னல் QC, எக்ஸ்டர்னல் QC. இன்டர்னல் QC னா ஃபர்ஸ்ட் என்னது? குவாலிட்டி செக்ஸ். QC னா என்னது? குவாலிட்டி செக்ஸ். இது என்ன பர்பஸ்க்காக உபயோகப்படுத்துறோம்? மெஷினோட தரம் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். QCக்கு ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்துச்சுன்னா மெஷின் இஸ் ஸ்டாண்டர்ட். அந்த வேல்யூ வரலனா மெஷின் இஸ் அப்நார்மல். அந்த அப்நார்மாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம சர்வீஸ் பர்சன் சொல்லி செக் பண்ணி இதான் இன்டர்னல் QC, எக்ஸ்டர்னல் QC.
கிளியரா? இதுல டவுட் இருக்கா? மிஷினை வச்சு செக் பண்றதுக்கு அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அதான் ஏஎன்சி சிஎன்சி செக் பண்ணுங்க. அது அடுத்து இந்த மெஷின் எல்லா எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ்க்கும் நம்ம கேலிப்ரேஷன் பண்ணணும். அதை சர்வீஸ் பண்ணுவோம். ரெகுலரா இவ்வளவு டியூரேஷனுக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம்? சர்வீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மெஷினுக்கும் 6 மாசம் இருக்கும், 3 மாசம் இருக்கும், சில மெஷினுக்குலாம் 1 வருஷம். டிபெண்ட்ஸ். அந்த மெஷினுக்கு சொல்லிட்டு அவங்க கொடுத்த டியூரேஷனுக்கு கேலிப்ரேஷன் பண்ணி அந்த மெஷின் தரமா இருக்குது, மெஷின்ல எந்த இடையூறுகளும் பிரச்சனைகளும் இல்லைங்கிறத 3 months ஒன்ஸோ இல்ல 6 months ஒன்ஸோ இல்ல 1 year ஒன்ஸோ அந்த மெஷினுக்கு அவங்க என்ன வரையறுத்திருக்காங்களோ அந்த புரோட்டோகால் படி நம்ம அதை கேலிப்ரேஷன் பண்ணுவோம். கேலிப்ரேஷன் பண்ணி அது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். பாத்துருக்கீங்களா? எப்போ ஒரு மெஷின் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க பாத்துருக்கீங்களா? கேலிப்ரேஷன் டன் ஆன், கேலிப்ரேஷன் டியூ ஆன். அது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காகனா இன்னைக்கு கேலிப்ரேஷன் பண்ணிருக்கோம், இன்னொரு 3 மாசம் கழிச்சு இந்த டேட்ல பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறாங்க. இந்த டேட்ல பண்ணணும்ங்கறத ஞாபகப்படுத்துற பர்பஸ்க்காக தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. எல்லாரும் பாத்துருக்கீங்களா? ஒரு ஸ்டிக்கர் எல்லா மெஷின்லயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பாத்துருக்கீங்களா? அந்த மெஷின் அந்த ஸ்டிக்கரோட பர்பஸ் இவ்வளவுதான். இன்னைக்கு பண்ணிருக்குது இந்த டேட்ல திரும்ப பண்ணணும்ங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. மெஷினை எப்பவும் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ பார்க்கும்போது ஸ்டிக்கர் பார்த்தோன்னே ஓ இது கேலிப்ரேஷன்ல இருக்குது, கேலிப்ரேஷன் பண்ணாம இருக்குது, பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. சரியா? அதுக்கு நிறைய இருக்குது. ஏஎன்சி ஆனுவல் மெஷினுக்கு இது பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் ப்ரிவென்டிவ் பண்ணுவோம், கரெக்டிவ் பண்ணுவோம். ப்ரிவென்டிவ்னா என்னது? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பண்றது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ணி வைக்கிறது என்னது? ப்ரிவென்டிவ் மெஷர். கரெக்டிவ் மெஷர்னா என்னதுன்னா ஒரு தப்பு ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை கரெக்ட் பண்றது. இப்போ மெஷின் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணதா கரெக்டிவ் மெஷர்ஸ். அவங்க ரெண்டுமே கேட்பாங்க உங்ககிட்ட. இப்போ ஒரு மெஷினை வச்சிருக்கீங்கன்னா, ஒரு மெஷின் பக்கம் நினைக்கிறீங்கன்னா இந்த மெஷினுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் பண்ணிருக்கீங்களா, கரெக்டிவ் மெஷர் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷருக்கு ரிப்போர்ட் வேணும், கரெக்டிவ் மெஷருக்கு ரிப்போர்ட் அது இருக்கும். ஆல்ரெடி எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்லயும் இருக்கும். நீங்க அதை வாங்கி ஒரு தடவை பார்த்துக்கணும், அதை வாங்கி ஒரு தடவை பார்த்துக்கணும். இதெல்லாம் மெஷின் சம்மந்தப்பட்டது. சரியா? அடுத்தது இதோட முக்கியமான பார்ட் கிளியர் ஆகும். இதுக்கப்புறம் உள்ளது எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் புரோட்டோகால். இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் இப்படி தான், அது உங்களுக்கு தெரியும். எந்தெந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்க அவங்க கேட்டாங்கன்னா யூ கேன் ஆன்சர். மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா யூ கேன் ஆன்சர். சரியா? இப்போ கம்ப்ளீட் பெட்ரோல் எப்படி பண்ணுவீங்க, அதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாதவங்க லைசன்ஸ் சீனியர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இதுக்கு அப்புறம் சாம்பிள் ரன் பண்ணி முடிச்சாச்சு, சாம்பிளுக்கு ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, டர்ன் டைம்ல ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சாம்பிள் என்னவா இருக்கும்? பேலன்ஸ் சாம்பிள் என்ன இருக்கும்? யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் வேக்யூம் சாம்பிள்ஸ் இருக்குமா இருக்காதா? ரைட்? சோ இங்க தான் பிரச்சனை. இங்க தான் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த வேக்யூம் டைனர்ஸ் இந்த சாம்பிள்ஸை எப்படி டிஸ்கார்ட் பண்ணணும், எவ்வளவு நாள் வைக்கணும்? ரெண்டு இருக்குது. ரிட்டென்ஷன் பாலிசி, டிஸ்கார்ட் பாலிசி. ரிட்டென்ஷனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சேகரிச்சு வைக்கிறது. ரிட்டென்ஷனா சேகரிச்சு வைக்கிறது. சோ இதுனா டிஸ்கார்ட்னா எப்படி அதை டிஸ்கார்ட் பண்ணணும்னு காமிக்கிறது. சரி, இந்த ரெண்டு பாலிசி ரொம்ப முக்கியம். ரிட்டென்ஷன் நம்ம கிட்ட இருக்க சாம்பிள் தான் எவ்வளவு நேரம் வைக்கலாம்? 12 hours தான் வைக்க முடியும். ஃப்ரிட்ஜ் இருந்தா 24 hours. நம்ம கிட்ட இல்ல. சாம்பிள்ஸ் நீங்க வச்சீங்கனாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சாம்பிள்ஸ் வச்சா இந்த ஆன்சர் பண்ணக்கூடாது, இந்த ஆன்சர் பண்ணக்கூடாது. சாம்பிள்ஸ் வச்சா அது கூட ரியேஜென்ட்ஸோ வேற எதுவுமே வைக்க கூடாது. அது கூட வச்சீங்களா இல்லையா? வெறும் சாம்பிள் மட்டும் வச்சுக்கீங்களா? அது ஒரு அது டெம்பரேச்சர்லாம் கரெக்டா இருக்குமா? ரொம்ப சிம்பிள். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா you have to store it in proper temperature. ஒன்னு. ரெண்டாவது 24 hours வரை you can store. அப்படி போட்டுட்டே இருக்கணும். 24 hours வரை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட வேற எதுவுமே வைக்க கூடாது. ஏன்னா இது கண்டாமினேஷன், மத்த இந்த நான் இன்ஃபெக்ஷியஸ் திங்ஸ் எதுவும் உள்ள வைக்க கூடாது. உங்களோட ரியேஜென்ட்ஸ் அது இதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது. அப்படினா வைக்கலாம். அப்படினா 24 hours வச்சுக்கலாம். இல்லனா 12 hours தான். நீங்க இதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ண வேணாம். 12 hours தான். நம்மளோட சாம்பிள் ரிட்டென்ஷன் பாலிசி இஸ் 12 hours. 12 hours முடிஞ்சு ஷிஃப்ட் முடியுமா நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் போவேன். அவ்வளவுதான் சொன்னா போதும். நம்மளோட சாம்பிள் டிஸ்கார்ட் பாலிசி இஸ் 12 hours. சரியா? சாம்பிள் ரிட்டென்ஷன் பாலிசி இஸ் 12 hours. புரியுதா? சோ நெக்ஸ்ட் சாம்பிள் டிஸ்கார்ட் பாலிசி. சாம்பிள் என்னது? டிஸ்கார்ட் பாலிசி. 12 hours முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டோர் பண்ணி வச்சது இருக்குது. 12 hours முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? யூசுவலா எந்த blood and body fluids, blood இருந்தாலும் சரி, body fluids இருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதை டிஸ்கார்ட் பண்ணாலும் first you have to mix with 1% sodium hypochlorite solution. sodium hypochlorite solution பட்டு தான் அது சுத்தப்படுத்தி தான் வெளியே போகும். ரெண்டாவது
சோடியம் ஹைபோகுளோரைட் சொல்யூஷனுக்கு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு மினிமம் அதுக்கு ஒரு டியூரேஷன் தேவை. சரியா? ஒரு 20 மினிட்ஸ் அது இருந்தா மட்டும்தான் சோடியம் ஹைபோகுளோரைட் சொல்யூஷன் அந்த பிளட்ல உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அதான். சோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு அதுக்கு தனியாக ஒரு வாஸ்பேஷன் இருக்கு. நம்மளோட ஹிஸ்டோபேத்தாலஜி லேப்ல அந்த வாஸ்பேஷன் இருக்கும். பாத்துக்கீங்களா? ஹிஸ்டோபேத்தாலஜி லேப்ல அந்த வாஸ்பேஷன் இருக்கும். அந்த வாஸ்பேஷன் கூட ஒரு கேனை கனெக்ட் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு ட்ரம், ப்ளூ கலர் ட்ரம் பாத்துருக்கீங்கல்ல, ஒரு ட்ரம்மை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரம்முக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் இந்த பிளட் வாஸ்பேஷன்ல பிளட்டை ஊத்துவாங்க. பிளட் என்ன ஊத்துற உடனே அந்த ட்ரம்முக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? அந்த ட்ரம் அகைன் அந்த பிளட்டுக்கு மேல என்ன ஊத்துவாங்க? 1% சோடியம் ஹைபோ சொல்யூஷன் ஊத்துவாங்க. சோ அதுவும் என்ன பண்ணும் வந்து பிளட் கூட சேர்ந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் கண்டெய்னர் வேக்யூம்னஸ் அப்படியே அந்த வாஸ்பேஷன்ல போட்டுடலாம். நம்மளோட நான் சொல்றது நீங்க அந்த நீங்க பண்ணிட்டு இருக்க பிராக்டிஸ்ல விட்டுருங்க. நான் சொல்லி தரது ஆன்சர். இப்ப வாஸ்பேஷன் இருக்குது. வாஸ்பேஷன்ல வேக்யூம்னஸ் ஓபன் வேக்யூம்னஸ் ஒரு ட்ரம்மோ இல்ல ஒரு பேசின் மாதிரி வச்சு அதுக்குள்ள போட்டு ரன்னிங் வாட்டர் ஓபன் பண்ணி விட்டுறீங்க. ரன்னிங் வாட்டர் ஓபன் பண்ணி விட்டா பிளட்டும் அந்த வாட்டர் என்ன பண்ணும்? ட்ரம்முக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது அந்த வேக்யூம்னஸ் மேலேயே 1% சோடியம் ஹைபோகுளோரைட் சொல்யூஷனை ஊத்துறீங்க. ரெண்டு. ஊத்திட்டு அந்த இத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். அந்த ட்ரம் என்ன பண்ணனும்? க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். முடிஞ்சுச்சா? சோ 20 மினிட்ஸ் அது ஃபுல்லா அதை சோக் பண்ணி அப்படியே நிக்கும். அந்த வேக்யூம்னஸ் பிளஸ் கீழ இருக்கிற கேன்ல இருக்கிற பிளட் அண்ட் ஹைபோகுளோரைட் சொல்யூஷன் என்னதா இருக்கணும்? சோக் பண்ணி 20 மினிட்ஸ் அப்படி சோக்கிங்லயே இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த ட்ரம் ஓபன் பண்ணி விட்டா அந்த பிளட் என்ன ஆயிடும்? டிச்சுக்குள்ள போயிடும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வாஸ்பேஷன்ல வேக்யூம்னஸ் வழியா டேரக்டா ஊத்துறீங்க. ரைட்? ரெண்டாவது ரன்னிங் வாட்டர் ஓபன் பண்ணி விடுங்க. சோ அந்த வேக்யூம்னஸ்ல உள்ள பிளட்டும் அதுக்குள்ள போயிடும். மூணாவது 1% சோடியம் ஹைபோ சொல்யூஷன் அது மேல ஊத்துறீங்க. அதுவும் ஃபுல்லா அத சோக் பண்ணி லாஸ்டா நம்மளோட ட்ரம்முக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ட்ரம்முக்குள்ள போய் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு ட்ரம்மை ஓபன் பண்ணி விட்டா டிச்சுக்குள்ள போயிடும். சரி, இதுதான் நான் வந்து பண்ணி தர சொல்லிருக்கிறது. இதத்தான் இன்ஜினியர் பண்ணி தர போறாரு உங்களுக்கு. ஓகே, இதே சேம் டெக்னிக் தான் பண்ணி தர போறாங்க. நமக்கு அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் நான். ஒரு தடவை எப்படி டிஸ்கார்ட் பண்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ரைட்? கிளியர்? சாம்பிள் டிஸ்கார்ட் பாலிசி புரிஞ்சுச்சா? blood and body fluids. அம்மா அதுக்காக நீங்க அந்த anatomical issue போட கூடாது. ஓகே சார், the body fluids தான். body tissues கிடையாது. யூரின், blood, அந்த CSF fluids அதெல்லாம். பட் ஆனா tissues வரக்கூடாது. நீங்க உங்க டிபார்ட்மென்ட்ல இருந்து வரக்கூடாது. anatomical tissues அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. சரியா? So blood and body fluids. Clear? Stop it. Clear?